வணக்கம் விவசாய உறவுகளே. நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வயலை பயிர் நடுறதுக்கு வயலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்த்தோம். நம்ம ரெடி பண்ண வயலில் இப்போ பயிர் எப்படி நடலாம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்ல போகிறோம். நம்ம ரெடி பண்ண நாற்றை வந்து எத்தனை நாள் நம்ம வயலில் நடலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வயலில் ரெடி பண்ண வயலில் பயிர் நட்டாகணுங்க. அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரு 40 நாள் நாற்றுலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்து நட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு சரிவர ஈல்டு உங்களுக்கு மகசூல் கிடைக்காதுங்க. ஏன் நாளான பயிரை நட்டா இப்போ மகசூல் குறையுன்னு சொன்னது தெரியுங்களா உங்களுக்கு? பயிரோட வேர் வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படுங்க அந்த டைமில் நம்ம நட்டோம்னா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் 125 நாள் அந்த லைனில் தாங்க நம்ம நெல்லோட வாழ்க்கை சுழற்சி. 25 to 30 நாள் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பயிரோட வேர் வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்குங்க. நல்லா தூர் வெடிக்கிறதும் நல்லா அந்த டைமில் தான் வச்சோடனே வேர் பிடிச்சி தலைஞ்சு தூர் வெடிக்கிறதும். இப்போ பயிரை நம்ம வயலில் எத்தனை நாள் நடணும்னு அதை சொல்லியாச்சுங்க. இப்போ அடுத்து அந்த பயிரை எப்படி நடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நெல் வயலில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு முக்கியமாக 3 சீக்ரெட் இருக்குங்க நெல் பயிர் நடுறதுல. இதில் ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்னன்னா, நம்ம பயிரை எத்தனை பயிர் மண்ணில் நடுறோம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ எல்லா பயிரை வந்து அதிகமாக வச்சா மகசூல் அதிகமாக வருமானு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 பயிர் கரெக்டாக எண்ணி வச்சாவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ ரெகுலராக வயல் நடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தெரியும். அடுத்து 2வது சீக்கிரட்டுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான சீக்கிரட்டும். இப்போ பயிர் நடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பயிர் அதிகமாக இருந்தால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டா பயிரை வந்து கிட்ட நடுவாங்க. ஆனால் அது அப்படி நடக்கூடாது. அப்படி நடலாம் என்னன்னா பயிர் இப்படியே நட்ட பயிர் அப்படியே வளராமல் அப்படியே இருக்குமா? கிடையாதுங்க. இப்போ நடும்போது கேப்பாக தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிக்கும். அடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் இல்லைன்னா உங்களுக்கு சரியான மகசூல் கிடைக்காதுங்க. அதனால் என்னென்னா சரியான இடைவெளியை விடணுங்க. பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி இந்த வீதம் இருக்கிற அளவுக்கு இடைவெளி விடணுங்க. அடுத்து 3வது சீக்கிரட்டுங்க. இப்போ நம்ம வயல் நட்டதுக்கப்புறம் வயலில் அப்படியே நம்ம இறங்கி எல்லாம் உள்ள நடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. சேத்துல இறங்கி நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். அதே பயிரும் டேமேஜும் ஆகுங்க இறங்கி அப்படியே நடந்தோம்னா. அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி ஒன்றும் இல்லை. அதுக்கு தாங்க இந்த பட்டம் விட்டால் தான் உரம் போடுறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. களை பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பயிர் நட்டு முடிச்சிட்டிங்க. பயிர் நட்டதுக்கப்புறம் இதில் எதுவும் பிரச்சனை வராதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனை வருங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன் நான்.